இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதை எடுத்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துடலாம். நான் மிளகாய் மட்டும் போடலை, நான் தாளிக்கும் போது போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் கடாய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன போட போகிறேன்னா நம்ம அரைச்சி வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போ எனக்கு ஒரு கலரை கலந்து விட்டுட்டு நான் 2 மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதனால் நம்ம கறி விட்டுக்கலாம். இப்போது பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளி வேணும்னா ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் புளி சேர்க்கல, குழந்தைங்களுக்காக. நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய அழகான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.